அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொத்தமல்லி புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சாதம், தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. முதல்ல இது கருப்பு புளின்றதுனால கருப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 10 செகண்டுக்கு மேலே வறுக்கக்கூடாது. வறுத்தது புளியை தனியாக எடுத்த பிறகு ஒரு 8 பெரிய காஞ்ச மிளகாய், காரமான காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் கருகு விடாமல் டக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா இருந்தால் ஒரு 4 போதும். இது சின்ன பச்சை மிளகான்றதுனால நான் ஒரு 10 சேர்த்துருக்கேன். அதையும் தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு, இஞ்சியோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 4 பல் சின்ன பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதை நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இது ஓவராக கலர் ஆனாலும் தீஞ்சு போயிட்டால் அந்த துவையலோட டேஸ்ட்டே மாறிடும். நல்ல பொன்முருகலாக இருக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வதக்கும்போது ரொம்ப சிம்மில் வச்சு தான் பொறுமையாக நிதானமாக வறுத்து எடுக்கணும். நீங்கள் அந்த டிப்ஸை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ ஒரு பிடி அளவு கொத்தமல்லி தலையும் ஒரு பிடி அளவு புதினா தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 செகண்ட்லேயே இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து அதையும் வதக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 15 செகண்ட் அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும். ரொம்ப எண்ணெய் பிரிகிற அளவுக்குலாம் தேங்காவை வதக்கக்கூடாது, டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போ ஒரு 1/4 அளவுக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். முதல்ல இந்த பருப்பு வகைகளும் காஞ்ச மிளகாய், இஞ்சியை மட்டும் முதல்ல அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அது கூட கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து அது அரைச்ச பிறகு அது கூட சேர்த்து இந்த மாங்காவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை மாங்காவை தான் இருக்கணும், மாங்காவை வதக்கக்கூடாது. அதனால ஒரு டிப்ஸு உங்களுக்கு. இப்போ அது நல்லா வதக்கி அரைச்ச பிறகு இந்த அளவுக்கு இருக்கும். தண்ணியை ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாவே இந்த அளவுக்கு தொட்டுக்கிற அளவுக்கு துவையல் பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு சட்னியாக யூஸ் பண்ணணுன்னாக்கா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சட்னியாக யூஸ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.